ஒரு வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஸோ இந்த கிளையண்ட்க்கு வந்து பர்த்டே வந்து ஜூனில் தான். பட் என்கிட்ட இவங்க என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் லாஸ்ட்ல இருந்தே. என்னை ஏப்ரல் லாஸ்ட்டில் ஒரு சண்டே இவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன் பர்த்டே ஜூனில் தானே டைம் இருக்குது, நம்ம அப்போ டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை எனக்கு இமீடியட்டாக வேணும், நீங்கள் எனக்கு மாடல்ஸ் அனுப்புங்க, ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லுங்கள், ப்ரைஸ் சொல்லுங்கள், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், நேம்ஸ் எப்படி வைக்கணும், டாப்பர்ஸ் என்ன வைக்கணும், என்ன ஃப்ளேவர்ஸ் வேணும், எவ்வளோ டயர்ஸ் வேணும், எல்லாத்தையும் இங்கேருந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. என்கிட்டேருந்து எல்லா ஃபோட்டோஸுமே வாங்கிட்டாங்க. என்னோடய ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன். ஓகே, நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்கணும்னா அது எல்லாத்தையுமே கொடுப்போம், ரைட், அது வரைக்கும் ஃபைன் தான். ஜூன் மே லாஸ்ட்டில் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். லைக் எனக்கு அட்வான்ஸ் பே பண்ணுங்கள், நம்ம வந்து பேசணுமே அப்படின்னு. ஓகே, நான் அட்வான்ஸ் உங்களுக்கு மார்னிங் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு என்கிட்ட அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி ஓகே, நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். அட்வான்ஸ் பே பண்ணலை. பர்த்டே வந்து வெட்னஸ்டேனா நான் மண்டே அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன். ஒரு நாள் தான் இருக்குது, நான் வந்து கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்ககிட்டேருந்து என்கிட்ட எந்த காண்டாக்ட் எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. நான் கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், எதுவுமே இல்லை. ஈவன் அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, ஒரு வேளை அவங்க ஒர்க் பிஸியில் இருக்காங்க, அதனால நம்ம கால் எடுக்கலையோ, நம்ம கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமோ அப்படின்ற அளவுக்குலாம் நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை, நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால லைக் அவங்களுக்கும் எனக்கும் காமனான ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்கள நான் காண்டாக்ட் பண்ணேன். அப்புறம் அவங்க என்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட சொல்லி அப்படியுமே அவங்க வந்து எனக்கு ஒரு கால் பண்ணியே வந்து லைக் இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கல. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நாங்கள் வேறு இடத்துல புக் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நீங்கள் வேறு இடத்துல புக் பண்ணுங்கள், யாரும் உங்களை கை பிடிச்சி நிறுத்தி வைக்கல. பட் இன்ஃபார்ம் பண்ணணும்ல, லைக் 1-2 மந்த்ஸ் முன்னாடியே வந்து என்கிட்ட நீங்கள் எல்லா ஐடியாஸுமே வாங்கிட்டீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அட்லீஸ்ட் நான் கால் பண்ணவாது, இல்லை நான் மெசேஜ் பண்ணவாது, இல்லைம்மா நாங்கள் வெளியில் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். இதுக்கு நடுவில் நான் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இதை பண்ணலாமா வேணாமான்னு என் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டேயில் நான் அலோகேட் பண்ணி வச்சுருந்த ஒர்க்கெல்லாம் உங்கள் கேக்காக நான் நவுத்தி வச்சுட்டு பண்ணுது. ஏன்னா சின்ன கேக் கிடையாதுல்ல, இது ஒரு பெரிய கேக்னால் எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஒர்க் தானே பார்க்க முடியும். தெரிஞ்சவங்களே இப்படி பண்ணும்போது தெரியாத ஒரு ஜென்யூனான கிளைண்ட்ஸ் வந்தால் கூட நம்மளால் பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மளை பண்ணுது.